இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க கட்சி இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் எலக்ட்ரிக்கல் தான் ஓடுது. ஓட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்னும் மொதல் கூட்ஸ் ட்ரெயினா இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதுதான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சொல்றேன். ஒரு ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்ற, ஒரு துணை மகன் சொல்ற, ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீராவி இன்ஜினா இது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது, இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே அவரு வந்து ஒரு கேவலப்படுத்திய ஒரு விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். இந்த முறை தேர்தல்ல பாஜக கடந்த முறையை விட இந்த முறை 60 தொகுதிகளுக்கு மேல அப்படின்னு பாஜக தரப்புல தகவல் இருக்கு. குடுக்குமா கொடுக்கலாம்? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கட்சி தான் முடிவு செய்யும். நான் முடிவு செய்யற விஷயம் கிடையாது. அதனால வந்து அப்ராப்ரியேட் டைம் என்ன கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதாவது ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடியதோ செல்வம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை திமுக பொருந்தோம். அதனால 3 மாசம் பொறுத்து கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அதனால 3 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது கண்டிப்பா வந்து எல்லா கட்சியும் பார்த்தா சீட்டு அதிகம் தான் கேட்பாங்க. அது என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா யாருடைய பலம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நான் சொல்ற விஷயம் கிடையாது. அப்ராப்ரியேட் டைம்ல கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். என்ன இருக்கு, நோ டவுட். 25 வருஷம் உலகத்துக்கு அம்மா முதல் 91ல சொன்னாங்க ஒரு மேரேஜ்ல வரும்போது, நான் வந்து இந்த இளைஞர் அடையாளம் கட்டின ராயபுரத்துல ஒரு புத்தி சாதனையும் அதே போல புத்தி கூர்மையுள்ள ஒரு இளைஞர் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சினாங்க. ஆனா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ராயபுரம் தொகுதி மக்கள். எனவே 25 வருஷம் வந்து வெற்றியை கொடுத்த ராயபுரம் தொகுதி மக்கள் ஒரு களத்துல ஒரு மாவீரனுக்கு, ஒரு விளையாட்டு வீரருக்கு, ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாங்க வந்து அந்த விளையாட்டுல போறோம். அதனால வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வெற்றி தான் முழுமையான அளவுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாருன்னு அந்த வதந்திகளாம் வந்து ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரும் கிடையாது, மயிலாப்பூரும் கிடையாது, வேற எந்த ஊரும் கிடையாது. ஒரே ஊரு. எந்த ஊரு? சத்தமா சொல்லு. அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு வந்து இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்தது ஒப்பிடுவாங்க. கண்டிப்பா அந்த வெற்றியை கண்டிப்பா தேடி தருவாங்க. அது ராயபுரம் தொகுதி மக்களோடு எந்த காலத்தையும் விலகி போக மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.